கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை பிரசங்கி அதிகாரம் 11 வசனம் 5. ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய செயல்களை அறிந்து அவர் நம்மை நடத்துகிற விதத்தில் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்வை அவர் நேர்த்தியாக நடத்தி நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். பிரசங்கி 11:5 ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆவியின் வழியை நாம் அறிய முடியாது. கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் எப்படி உருவாகிறது என்று நாம் அறிய முடியாது. அதை போலத்தான் தேவனுடைய செயல்கள் அவர் செய்வது என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து அந்த செயல்கள் நிறைவேறும் போதே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நாம் அவருடைய செயல்கள் நிறைவேற காத்திருக்கிறவர்களாய் பொறுமையோடு அவர் கரத்தின் செயல்களை நம்பி காத்திருப்போமானால் ஆசீர்வாதமுள்ளதாக காணப்படும். ஆகவே தான் சங்கீதக்காரன் அநேக சங்கீதங்களிலே கர்த்தருக்காக காத்திரு, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் ஒரு காரியத்திற்காக சில நாட்கள் காத்திருக்கிறோம். ஆனால் தாமதிக்கும் போது கர்த்தர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அறியாமல் பொறுமையை இழந்து முறுமுறுத்து அவரை விட்டு விலகி நம்முடைய ஆலோசனையின்படி அல்லது உலகத்தாருடைய பேச்சை கேட்டு நாம் செயல்படுகின்றோம். அப்படி இராமல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு காத்திருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தை குறித்து அவரால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் குறித்து கர்த்தர் திட்டம் வைத்துள்ளார். எல்லாவற்றையும் அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். ஆனால் நாம் காலத்திற்கு முன்பாக அவர் நமக்கு செய்யவில்லை என்று சொல்லி முறுமுறுத்து அவருடைய திட்டத்திற்கு காத்திருக்காமல் விலகி செல்கின்றோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் அடங்கி இருப்போமானால் அவர் நமக்காக செய்கின்ற பலத்த காரியங்களை நாம் காண முடியும். அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்முடைய சொந்தத்தில் எதையும் நாம் செய்யாமல் கர்த்தருக்காக நாம் காத்திருந்து அவர் செயல்கள் நிறைவேற நாம் காத்திருப்போமானால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே கர்த்தருக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய செயல்களை காத்திருந்து அறிந்து கொள்ள நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒருபோதும் உமக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாங்கள் செயல்படாதபடிக்கு உமக்காக காத்திருந்து உம்முடைய கரத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.